இன்று இந்த இனிய நாளில் புளியமரத்தடி கிராமத்தில் சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தில் ரேஷன் கடை கட்டடம் துவக்க விழாவிற்கு வரி தந்து சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற ஒட்டப்பிடாரத்தினுடைய வட்டார வளர்ச்சி அலுவலர் சசிகுமார் சார் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன் சிறப்புரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேலரசி கிராம ஊராட்சி புளியமரத்து அரசர்கள் இன்று பொது விநியோக கடை சிறப்பு விழாவிற்கு வருகை தந்துள்ள நமது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை முதலில் ஒன்றியத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இந்த கிராம ஊராட்சியில் தற்பொழுது பொது விநியோக கடை சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களால் வழங்கப்பட்டுள்ள கோரிக்கைகள் அனைத்தையுமே சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் துணையுடன் ஒவ்வொன்றாக எந்த துறைகளுக்கு அந்த கோரிக்கைகள் சென்று நிறைவேற்றப்பட வேண்டுமோ அதை நிறைவேற்றுவதற்கு ஒன்றியத்தின் சார்பாக அனைத்து ஏற்பாடுகளும் செய்து இந்த புளியமரத்தில் சரி கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட பொதுமக்களுக்கு ஒரு கலையரங்கம், ஒரு பஸ் ஸ்டாப்பு, அதுபோக பனையூரில் ஒரு பஸ் எக்ஸ்டென்ஷன், அதாவது துப்பாஸ்பட்டியிலிருந்து அப்படின்னு பொதுமக்களுடைய கோரிக்கைகளை கனிவுடன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து எல்லாம் நோட் பண்ணிக்கிறாங்க. இந்த விரைவில் இந்த வைத்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்ற ஒன்றியம் எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இப்போது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன். புளியமரத்து அரசடி கிராமத்தில் சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் இந்த சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் புதியதாக 9.13 லட்சம் மதிப்பீட்டில் ரேஷன் கடை கட்டிடம் திறந்து வைத்து எங்களுடன் சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற வட்டார வளர்ச்சி அலுவலர் சசிகுமார் சார் அவர்களே, எங்களுடன் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அரசு அலுவலர்கள் சிஎஸ்ஆர் ரேஞ்சல் தெபேவரா அவர்களே, டிஎஸ்ஓ ராஜேஸ்வரி அவர்களே, இன்ஜினியர் காயத்ரி அவர்களே, கிளர்க்கு பழனிமுருகன் அவர்களே, சேல்ஸ்மேன் செந்தூர் அவர்களே, டெப்டி பிடிஓ காந்திமதி அவர்களே, விஏஓ முத்துசெல்வம் அவர்களே, எங்களுடன் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கிராமத்தை சேர்ந்த ஊர் தலைவர் அண்ணன் தொடலை அவர்களே, கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்கள் முத்து அவர்களே, முனியசாமி அவர்களே, முனீஸ் அவர்களே, முன்னாள் ஊர் தலைவர் ரோகிணி ராஜ் அவர்கள், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரோகிணி ராஜ் அவர்களே, துணைத் தலைவர் முனியம்மாள் ராமர் அவர்களே, மூர்த்தி அவர்களே மற்றும் வருகை தந்துள்ள அரசு அலுவலர்கள் ஆசிரியர் ராஜா அவர்களே மற்றும் இந்த வருகை தந்துள்ள பனையூர் ஜான் அவர்களே மற்றும் உங்களுடைய வருகை தந்துள்ள அனைத்து அரசு அலுவலர்கள் உங்களை எல்லா பேரும் சொன்ன மாதிரி நினைச்சுக்கோங்க. மற்றும் வருகை தந்துள்ள பெரியவர்கள், தாய்மார்கள், பத்திரிகை நண்பர்கள், ஊடகத்துறை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர்கள் வந்து ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து பெண்களுக்காகவும் இந்த தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் பல்வேறு திட்டங்களை செய்து கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் தான் நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த அடிப்படையில் இப்போ நாங்கள் வந்து எங்கள் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் எனக்கு ஒதுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் நிதி, அந்த நிதியில் பார்த்தீங்கன்னா நான் அவ்வளவு ரேஷன் கட்டணம் தான் கொடுப்பேன். முழுமையாக 3 கோடிக்கு எனக்கு வருஷத்துக்கு அரசுல இருந்து ஒதுக்கிடுவாங்க. அந்த 3 கோடி ரூபாயும் எந்த கிராமத்துக்கு போகிறோம் அந்த கிராமத்துலேருந்து கோரிக்கை வைக்கிங்க. ஏன்னா ரேஷன் கடை வச்சா ரேஷன் கடை கொடுப்போம். சில ஊரில் பஸ் ஸ்டாண்டு கேட்பாங்க, சில ஊரில் கலையரங்கு கேட்பாங்க, சில ஊரில் வாட்டர் டேங்க் கேட்பாங்க, சில ஊரில் நூலகம் கேட்பாங்க. எல்லாமே முழுமையாக கட்டணத்தை தான் நான் கிட்டத்தட்ட இதில் ஒரு 4 ஆண்டு காலம், அதில் ஒரு 6 ஆண்டு காலமும் முழுமையாக 100% நான் கட்டணமாக தான் கொடுத்துருக்கேன். எனக்கு நான் போகின்ற பகுதியில் வந்து மக்களுடைய கொடுக்கப்படுகின்ற கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றி கொடுப்போம். அதில் நம்ம புளியமரத்து கிராமம் நல்ல கிராமம் என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உறுதுணையாக இருக்கும். நாங்களும் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு 2-3 கோரிக்கையை கொடுத்துருக்காங்க. என்னன்னா நம்ம ஊரில் வந்து புதியதாக தெருவிளக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. சில பகுதியில் வந்து குறைந்த மின்னழுத்தம் லோ வோல்டேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பஸ் ஸ்டாண்டு கேட்டிருக்காங்க, கலையரங்கம் கேட்டிருக்காங்க, பஸ் வசதி கேட்டிருக்காங்க. காலையிலையும் மாலையிலையும் ஒரு பஸ் வந்து மேல அரசடியிலேருந்து வருது, மேல அரசடியிலேருந்து குளத்தூர் போகுது. அந்த பசங்க வந்தால் கல்லூரி போய் மாணவ செல்வங்களும் மாணவிகளும் சென்று சொல்வதற்கு வசதியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
அதையும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம். அதே மாதிரி சமுதாய நலக்கூடத்தை சொன்னாங்க. அந்த சமுதாய நலக்கூடம் வந்து ஏற்கனவே கொஞ்சம் போறையில் நாங்கள் பார்த்துட்டு போயிடுவோம். பார்த்துட்டு போயிட்டு அது அதாவது ஒரு கட்டடம்னா 30 ஆண்டு காலம் இருக்கணும்னு நாம்ஸ்ல இருக்கு. அதனால அந்த கட்டடத்தை பார்ப்போம். அது ஓரளவு நமக்கு பராமரிப்பு பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை உடனடியாக பராமரிப்பு செய்து உங்க ஊருக்கு அதை அந்த கட்டடத்தை சரி செய்து கொடுப்போம். அதே மாதிரி எங்கெல்லாம் தெருவிளக்கு தேவையோ அதை முழுமையாக பகிர்ந்து கொடுப்போம். அந்த பனையூருக்கு பஸ் வசதின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே அவங்க வாட்டர் டேங்க் சொல்லியிருக்காங்க, அதையும் செய்து கொடுப்போம். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வந்து முழுமையாக உங்களுக்கு பஸ்ல பேருந்துகள் வந்து மகளிருக்கு நகர பேருந்துல விடியல் பயணம். விடியல் பயணத்துல ஒவ்வொரு ஊர்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அம்மாமார்களும் மாசம் ஒரு மகளிருக்கு 1000 ரூபாய் பயன் ஆகுது. அது ஒரு வீட்டுல 3 பேர் இருந்தா 3000. அப்போ அது பஸ்ல பயன் ஆகுது. ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 12000 ரூபாய் ஆகுது. ஒரு அம்மாவுக்கு 12000 ரூபாய். ஒரு வீட்டுல 3 பேர் இருந்தா 36000 ரூபாய் பயன். அதே மாதிரி கலைஞர் மகளிர் உறுப்பு 1000 ரூபாய் கொடுக்காங்க மாசம். அதுல வந்து வருஷத்துக்கு 12000 ரூபாய் இருக்கு. அதுல இப்போ விடுபட்டு போனவங்களுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் பாத்தீங்கன்னா 30 பேர் இருக்கும், அல்லது 35-40 பேர் இருக்கு. அது அடுத்த மாசத்துல இருந்து முதலமைச்சர் ஆகஸ்ட் 15 அக்டோபருக்குள்ள ஒரு முகாம் போட சொல்லியிருக்காங்க. அந்த முகாம்ல யாரெல்லாம் புளிய மரத்தர செடியில் விட்டு போச்சு, இந்த பஞ்சாயத்துல யாரெல்லாம் விட்டு போச்சுன்னா எங்களுடைய கழகத்தினுடைய முன்னோடிகள் எங்க கட்சியில இருக்கவங்க போய் வீடு வீடா போய் கணக்கெடுத்து சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு அடுத்த வாரம் அவங்களுக்கு சொல்லிடுவோம். அவங்க கணக்கெடுத்து பட்டியலை வச்சு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி முகாம் போட்ட நேரத்தில் போய் நீங்கள் அந்த முகாமில் போய் இந்த மனுவை அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு முழுமையாக விஓ தாசில்தார்கிட்ட சொல்லி உங்களுக்கு பெற்றுக் கொடுப்போம். அதே மாதிரி நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மேடம் கனிமொழி கருணாநிதி அவர்கள், அவங்களும் சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர். அந்த பகுதிக்கெல்லாம் நிறைய திட்டத்தை தொழிற்சாலை கொண்டு வந்திருக்காங்க. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி மின்பாச கார் கம்பெனி வந்திருக்கு நம்ம தொகுதியில். ஓட்டப்படாரத்தில் காலேஜ் கல்லூரி வந்திருக்கு. முதலமைச்சர் கல்லூரி கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு வந்து ஃபீஸே இல்லை. யூனிவர்சிட்டி ஃபீஸ் மட்டும் 750 ரூபா நம்மளோட குழந்தைகள் படிக்கிறது. இதே வந்து பிரைவேட் காலேஜ் தனியார் கல்லூரியில் படிச்சுன்னா ஒரு செமஸ்டருக்கு 10,000 15,000 6 மாதம் கட்டணும். அதனால் முதலமைச்சர் இந்த பகுதிக்கு தான் கொடுக்கணும்னு கல்லூரி கொடுத்துருக்காங்க. அதனால நிறைய திட்டங்கள் வருது. கல்லூரி படிக்கின்ற மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. பையன்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டு. அதே மாதிரி முதலமைச்சர் என்றென்றும் உங்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நம்மளுடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த நம்ம தொகுதிக்கு உட்பட்ட அமைச்சர், அவரும் நாங்கள் சொன்னதை உடனடியாக செஞ்சு விடக்கூடிய அமைச்சர். அதே மாதிரி நானும் உங்களுக்காக எங்களுக்கு கிட்டத்தட்ட 435 ஊர் இருக்கு எங்களுக்கு. நாங்கள் முழுவதும் அந்த 435 ஊருக்கு போயிட்டு இருப்போம். ஏதோ தொலைபேசியில் சொன்னாலும் உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட கூப்பிட்டு சொல்லி உடனடியாக செய்து கொடுப்போம். அதாவது புளியமரத்து அரசடி கிராமம் நல்ல கிராமம். உங்களுக்கு நான் என்றென்றும் உறுதுணையாக இருப்பேன். உங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்க தயாராக இருப்பேன். முதல்வரும் அதே மாதிரி தான் முழுமையாக இந்த 1000 ரூபாய் விடுபட்ட போனவங்களுக்கும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். உங்கள் கிராமம் நல்ல கிராமம். அதே மாதிரி எங்கள் கழகத்துடைய தோழர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து நல்ல திட்டங்களை செய்து கொடுக்கும் என்ற அன்போடு சொல்லி இந்த வரி இருந்துள்ள அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.